வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடனடியாக செய்யக்கூடிய சத்தான 3 தோசைகளை பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராகி தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ராகி தோசை பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பால் ராகி மாவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவாவை நம்ம சேர்த்துக்குவோம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்ச ராகி மாவு, ரவா, அரிசி மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணுன்னா கேரட் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்தாச்சு. நாம் இந்த தோசை பண்ணுறதுக்கு ரவாவை சேர்த்து செய்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தோசை நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். உடனே நீங்கள் தோசையை ஊற்றணுனாலும் ஊற்றலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நம்ம தோசையை இதை ஊற்றி எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவை இப்போ தோசையை நல்லா ஊற்றி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சாச்சு. தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். எப்பயுமே ராகி தோசை பண்ணுறப்ப நம்ம 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது ராகி தோசை 2 பக்கமுமே வெந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ராகி தோசையை நம்ம வெறும் 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ரொம்பவே சீக்கிரமாக இதை ரெடி பண்ணிடலாம். இது கூட நம்ம கார சட்னி பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிற தோசை முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய கொள்ளையும் வச்சு நம்ம தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சத்தானதும் கூட. இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கப் பச்சைப்பயிறு, 1/2 கப் கொள்ளுப்பருப்பு, நீங்கள் எந்த கப்பால் அளந்தாலும் சரி ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரு 8 மணி நேரத்துக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா ஊறி வந்த பிறகு தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டு இதை ஒரு டைட்டாக ஒரு மூடியை போட்டு நீங்கள் வச்சுருங்க. நல்லா முளைச்சி வந்துடும். மறுநாள் நம்ம பார்க்குறப்ப முளைச்சி வந்துடும். முளைச்ச பிறகு இதை நம்ம அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த பருப்பை நம்ம முளைக்கட்டுறதுக்கு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரத்துலையோ நம்ம டைட்டாக நம்ம இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா முளைச்சி வந்துடும். இப்போ நாம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு கொள்ளு கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மாவு பார்க்குறதுக்கு உளுந்த மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு கிடச்சிருக்கு. கொள்ளுப்பருப்பை நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால மாவு நமக்கு இந்த மாதிரி சாஃப்டாக தான் நமக்கு இருக்கும். இடையிடையிலே கொள்ளுப்பருப்போட தோல் அந்தளவுக்கு நமக்கு அரைஞ்சி வராது. அதனால் தோல் இடையிடையில நமக்கு இருக்கும். அதை நம்ம நைஸாக அந்தளவுக்கு அரைச்சி எடுக்க முடியாது. மாவு கூட நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம தோசைக்கல்லை வச்சு இதை தோசையை நம்ம ஊற்றி எடுத்துருவோம். தோசையை நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தோசையோட ஓரங்களில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே வந்து கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது. இப்போ சூப்பராக நல்ல கிறிஸ்பியான பச்சைப்பயிறு கொள்ளு பருப்பு தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் இப்போ கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் ஓட்ஸ் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து இதை பொடி பண்ணி நம்ம தோசையை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து தோசை வந்து வாசமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் வந்து நீங்கள் டைரெக்டாக கூட இதை பொடி பண்ணி கூட நம்ம தோசையாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண வந்து ஓட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து நைஸாக வந்து அடித்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வந்து நைஸாக வந்து அடித்து எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 1 கப் ஓட்ஸுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்குவோம். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவாவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ரவாவை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தோசை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து ரவாவை சேர்த்துக்கிறோம். ரவா வேணான்னு நினைக்கிறவங்க ரவா வந்து ஒதுக்கிட்டு அரிசி மாவையும் நம்ம ஓட்ஸையும் மட்டுமே வச்சு நம்ம தோசை கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட தயிரை வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி தயிரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு வந்து 1 2மா வந்து உடச்சி வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். மாவை தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து இஞ்சி துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி துருவலையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாவையும் நம்ம யூஸ் பண்ணி சாஃப்டான தோசையும் அதே சமயம் இதிலே நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ரவா தோசை மாதிரி எப்படி ஊற்றலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்ச மாவை நம்ம வந்து அப்படியே வந்து ஊற்றணும் அப்படின்னா தோசை நமக்கு அப்படியே வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்காமல் தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சி வந்து ஓட்ஸ் தோசை நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம ஊற்றணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு வந்து தோசை கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்து மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு தோசை நல்லா ஒரு பக்கமாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே வெந்து ஓட்ஸ் தோசை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான தோசை ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து இப்போ மாற்றிடலாம். நாம் கரைச்சி எடுத்து அதே மாவுலேயே எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மாவை வந்து தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் நல்லா கிறிஸ்பியான தோசையாக வந்து ஊற்றி எடுத்துடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து ஓரத்துலேருந்து நம்ம வந்து ஊற்றணும் அப்படின்னா தோசை நமக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவா தோசை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மாவை தண்ணியாக கரைக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வந்து நம்ம வந்து ஓட்ஸ் தோசையை வந்து ஊற்றி வந்து எடுத்துருவோம். இப்போ தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம இதை வந்து அப்படியே வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா நமக்கு பார்க்குறப்பவே வந்து கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இதை மடக்கி அப்படியே வந்து பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுவோம். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே வந்து வெந்து வந்துடும். இப்போ நாம் இந்த ஓட்ஸ் தோசையை சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்ல சூப்பராக டேஸ்டியான கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடனடியாக செய்யக்கூடிய 3 தோசைங்களை அதுவும் ஹெல்த்தியான தோசையாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.